ஹலோ வணக்கம். ஸோ லெட்ஸ் கெட் டு ஸ்டாரி. இந்த ஸ்டாரி வந்து ஒரு அங்கிள் இருக்காரு. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து நினைவுலாம் நல்லா தெரியுது. அவர் ரொம்ப எப்போவுமே டவுனாக இருக்காரு. அப்போ அவரோட அந்த வார்டில் ஒரு நர்ஸ் இருக்காங்க. அந்த நர்ஸ் வந்து கலகலன்னு பேசிட்டு, சிரிச்சுட்டு, அங்கே உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து உற்சாகமா வச்சுட்டு அந்த மாரி இருக்காங்க. இப்படி நாட்களும் போது அங்கிளும் வந்து நல்லா வராரு. ஸோ டிஸ்சார்ஜும் ஆகி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கு பிறகு 1 மாசம் ஆகுது. அங்கிள் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த நர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்டரோட ஒரு கிஃப்ட், ஒரு சின்ன கிஃப்ட் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ லெட்டர்லாம் அனுப்புன பிறகு ஒரு வாரத்திலேயே அந்த லெட்டர் வந்து திருப்பி வந்துருச்சு. கேட்டா வந்து அந்த நர்ஸ் அங்க இல்ல இப்ப அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இந்த அங்கிளுமே வந்து போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்றாரு. என்னாச்சு? அ இல்ல அவங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாறி போயிட்டாங்களா? நம்ம வந்து அட்ரஸ் கேட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா தான் அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த நர்ஸ் இறந்து போயிருந்தாங்க. அதுவும் எப்படி இறந்து போயிருந்திருக்காங்கன்னா, அவங்க அவங்களையே மாய்ச்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இறந்திருக்காங்க. ஸோ இத கேட்ட அங்கிள் வந்து ரொம்ப ஷாக் ஆச்சு. எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறார். என்னாச்சு? ஏதாச்சுன்னு எல்லாருமே சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு பெர்சனல் இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அங்கிள் வாஸ் வெரி ஷாக்ட். அவரால ஏத்துக்கவே முடியல இந்த விஷயத்த. ஏன்னா வந்து அவர் வந்து எல்லா பேஷண்ட்ஸ் கூடயும் அவ்ளோ சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்த ஒரு பெர்சன், இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லி அவரு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, அ வருத்தப்பட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ அதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு வந்து அவர் பிள்ளைங்கிட்டயும் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு பெர்சன், தன்னை வந்து சிரிக்க வைக்க மறந்துடுறாங்க எப்பவுமே. எப்பவுமே நம்மள தான் நல்லா பார்த்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு. ஸோ த வேல்யூ ஆஃப் ஸ்டாரியும் அதுதான். நம்ம எப்பவுமே எல்லாருக்குமே எல்லாம் செய்றோம். பட் வி கம் ஃபர்ஸ்ட். செல்ஃப் லவ் இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். எல்லாருக்குமே எல்லாம் செய்றவங்க, நம்பளுக்கு இருந்தா தான் மத்தவங்களுக்கு செய்ய முடியும். ஃபில் யுவர் கப் ஃபர்ஸ்ட் பிஃபோர் கிவிங் அதர்ஸ். தேங்க் யூ.